ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோல மெர்ஜ் சார்ட்டட் அரே இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணலாம். You are given two integer arrays nums1 and nums2 sorted in non-decreasing order and two integers m and n representing the number of elements in nums1 and nums2. ஸோ nums1ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, nums2ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு m and n வேரியபிள் மூலமா நம்மளுக்கு இன்புட் தந்துருவாங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா, merge nums1 and nums2 into a single array in non-decreasing order. நம்ம வந்து ஆன்சர் ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை, பட் இன்ஸ்டெட் nums1ன்ற அரேயோட வேல்யூவை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ nums1ஓட லென்த் பார்த்தீங்கன்னா m plus 1 இருக்கும், where the first m elements denote the elements that should be merged and the last n elements are set to 0. ஸோ இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ nums1 வந்து என்னெல்லாம் அரேல இருக்கு அப்படின்னா 1 2 3 அதுக்கப்புறமா 3 zeros இருக்கு. m வந்து நமக்கு 3, ஏன்னா நமக்கு வந்து nums1ல 3 எலமெண்ட் தான் இருக்கு. அதுக்கு அடுத்து 3 எம்டி ஸ்பேசஸ். இந்த எம்டி ஸ்பேசஸ்ல எவ்வளவு எம்டி ஸ்பேசஸ் இருக்கோ நமக்கு nums2ல அத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்றது மீனிங். ஸோ 2 5 6 அப்படின்னா நமக்கு வந்து n வந்து 3. அவுட்புட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 2 அதுக்கப்புறம் nums2ல இருக்கு 2, அதுக்கப்புறம் 3 5 அதுக்கப்புறமா 6. இது எல்லாமே வந்து நம்ம nums1ஓட வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும், புதுசா ஒரு அரே கிரியேட் பண்ண போறது இல்லை. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், ஆன்சர்ஸ் போறதுக்கு முன்னாடி இது நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு திங்க் பண்ணுங்க. டைம் எடுத்துக்கோங்க. எப்படி வந்து இந்த ப்ராப்ளம் நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க. ஸோ நம்ம சொல்யூஷனுக்குள்ள போகலாம். ஸோ நம்ம வந்து இதுல என்ன அப்ரோச் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு பாயிண்டர் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். இங்க வந்து நமக்கு 1 2 3 அதுக்கப்புறமா வந்து 3 0 இருக்கு. இது வந்து nums1. m வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து nums2 2 5 and 6 இருக்கு. இதோட என்னோட வேல்யூவுமே நமக்கு 3 தான். ஃபர்ஸ்ட் nums1ஓட லாஸ்ட்ல நம்ம இண்டெக்ஸ் அசியூம் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த எலமெண்ட் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண போறோம். அப்புறம் நம்மளோட m மைனஸ் 1 அதுக்கப்புறமா n மைனஸ் 1 2. ஸோ இண்டெக்ஸ் வந்து நமக்கு m பிளஸ் n மைனஸ் 1. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, nums1 அதாவது இந்த இண்டெக்ஸ்ல இருக்க எலமெண்ட் இந்த இண்டெக்ஸ்ல இருக்க எலமெண்ட்டை நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். ஸோ அப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது nums2 பெருசா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ நம்மளோட இந்த 6 கிரியேட் ஆயிரும். இதோட இண்டெக்ஸ் வந்து நமக்கு இப்போ மூவ் ஆயிரும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் இங்கே மூவ் ஆயிரும். நான் ஷார்ட்டா ஐன்னு கால் பண்றேன். நம்மளோட n மைனஸ் 1 நம்ம ஆல்ரெடி வந்து ஃபில் பண்ணதுனால இதுவுமே அடுத்து மூவ் ஆயிரும் இந்த பொசிஷனுக்கு. இப்போ இதோட வேல்யூ வந்து 1. இப்போ நம்ம 3யும் 5யும் ஈக்குவேட் பண்ணும்போது 5 தான் பெருசு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பொசிஷன்ல வந்து 5ஆல ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். 5ஆல் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்மளோட நியூ இண்டெக்ஸையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். n மைனஸ் 1 0 ஆயிரும். 0 ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம 2ம் 3யும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ 2ஓட 3 தான் பெருசு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க வந்து நம்ம 3ஆல ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்மளோட m மைனஸ் 1 பாயிண்டர் வந்து நம்ம இங்க மூவ் பண்ணிடுவோம். ஸோ m மைனஸ் 1 பாயிண்டர் இப்போ வந்து நமக்கு 1. 2வையும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இதுல நம்ம எந்த எலமெண்ட் வேணாலும் நம்ம மூவ் பண்ணலாம். n மைனஸ் 1 மூவ் பண்ணுவோம். ஸோ n மைனஸ் 1 நம்ம மூவ் பண்றோம் அப்படின்னா இப்போ நம்மளோட ஐயுமே நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ நம்மளோட ஐ வந்து இப்போ இந்த பொசிஷனுக்கு வந்துடும். நம்மளோட ஐ பொசிஷன் வந்து இந்த இண்டெக்ஸ்ல இருக்கும். ஸோ இப்போ நம்ம 2 கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுல எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து n மைனஸ் 1 மைனஸ் பண்றோம் அப்படின்னா இது வந்து மைனஸ் 1 ஆயிரும். நம்ம வந்து இந்த எலமெண்ட்டை 2ஆல ரீப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம ஐயுமே வந்து மூவ் ஆயிரும் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு. இது மைனஸ் 1 போனதுனால இதுல எலமெண்ட் எல்லாமே ஃபில் ஆயிருச்சு. இந்த இன்புட்க்கு நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த லாஜிக்கை நம்ம வந்து அடுத்த எக்ஸாம்பிளுக்கு அப்ளை பண்ணா எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா nums1ல வந்து 1 மட்டும்தான் இருக்கு அண்ட் m-ஓட வேல்யூவும் நமக்கு 1. அதே மாதிரி nums2 வந்து நம்மளுக்கு எம்டியா இருக்கு. இது வந்து ஒரு எட்ஜ் கேஸ். நம்மளுக்கு n வந்து 0வா இருக்கு. இப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் n மைனஸ் 1 இருக்கும். ஸோ நம்ம nums2 கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இண்டெக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இண்டெக்ஸ் ஈக்குவல் டு m பிளஸ் n மைனஸ் 1. ஸோ இந்த கேஸ்ல வந்து 1 மைனஸ் 1 that is equal to 0. இண்டெக்ஸ் வந்து 0வா இருக்கும். இண்டெக்ஸ் இந்த இடத்துல ஐயுமே இங்கே தான் இருக்கும். நம்மளுக்கு m மைனஸ் 1மே இங்கே தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே சேம் இடத்துல இருக்கிறதுனால nums1 ரிட்டர்ன் பண்ணாலே ப்ராப்ளம் வந்து சால்வ். இதோட லாஜிக் நம்ம அடுத்து எப்படி எழுதலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். பைத்தான் ப்ரோக்ராமிங் வச்சு சால்வ் பண்ண போறோம். nums1 m nums2 n இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நமக்கு வந்து 4 வேல்யூ தேவை. ஃபர்ஸ்ட் வந்து n மைனஸ் 1 m மைனஸ் 1 இண்டெக்ஸ் m பிளஸ் n மைனஸ் 1. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட இண்டெக்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு m பிளஸ் n மைனஸ் 1. அடுத்ததா வந்து நமக்கு ஒரு வைல் லூப் தேவைங்க. ஸோ இந்த வைல் லூப் வந்து நம்ம எவ்வளோ நேரம் ரன் பண்ணணும்னா, எப்பெல்லாம் வந்து நமக்கு n மைனஸ் 1 0க்கு கீழே போகுதோ லெஸ் தென் 0 அப்போ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த வைல் லூப் ரன் பண்ணணும். ஏன் அப்படின்னா n மைனஸ் 1 0க்கு போயிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மீதி m மைனஸ் 1ம் ஐயுமே வந்து ஈக்குவேட் ஆயிரும்.
நம்மளோட செகண்ட் அரே ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னு அர்த்தம். ஸோ செகண்ட் அரே ஃபுல்லாக நம்ம ட்ராவல்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அரே ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ட்டடாக இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே விட்டுறலாம். வைல் n greater than 0. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து சப்போஸ் வந்து ஒரு எச் கேஸ் நம்ம பார்க்கல, என்ன எச் கேஸ் அப்படின்னா சம்டைம் இண்டெக்ஸ் n-1 0 ஆகிறதுக்கு முன்னாடி m-1 0 ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி ஆகும் பட்சத்தில் நம்ம அதையுமே செக் பண்ணணும். nums1 of m-1, nums2 of n-1. ஸோ எந்த எலிமெண்ட் பெருசோ அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல வந்து nums1 பெருசா இருக்கிறதுனால nums1 of index equal to nums1 of m-1. m வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். இதோட எல்ஸ் கண்டிஷன் nums1 ஓட இண்டெக்ஸ்ல செகண்ட் அரேல இருக்க எலிமெண்ட் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். n வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 1. இது வந்து நம்மளோட வைல் லூப் உள்ள பண்ணணும். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். சொல்யூஷன் அக்செப்ட் ஆயிடுச்சு. நம்ம அதை சப்மிட் பண்ணிடலாம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் m பிளஸ் n. ரெண்டு அரேயுமே நம்ம ஒரு டைம் டிராவல்ஸ் பண்றோம். ஸோ அதனால நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒர்ஸ்ட் கேஸ்ல வந்து m பிளஸ் n. இந்த மாதிரி நிறைய லீட் கோட் ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷன்ஸ் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. பிளேஸ்மெண்ட்காக ப்ரிப்பேர் பண்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.